அன்பு நண்பர்களே, ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற பதிப்புல நம்ம பார்க்க போற விஷயம், நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா, பிள்ளைகளை ஸ்கூல்ல, காலேஜில் இந்த மாதிரி இடங்கள்ல படிக்க வைக்கும்போது ஃபீஸ் கட்டுவதில் ஃபீஸ்ல ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் டிசி தர மாட்டேன், அப்புறம் ஏற்கனவே கொடுத்த சர்டிஃபிகேட்ஸை திருப்பி தர மாட்டேன், ஃபீஸை கட்டணம் தான் கொடுத்தேன் அப்படின்ற கராரான விஷயங்கள், நிறைய பேர் பாதிக்கப்பட்ட விஷயங்களை பற்றிலாம் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. அதை பற்றி தற்பொழுது ரீசெண்டாக ஒரு நண்பர் பேசியிருந்தார். அதனால்தான் இந்த பதிவு. கோயம்புத்தூர்ல இருந்த நண்பர், அவருடைய மகள் காலேஜ் படிக்கிறாங்க. காலேஜ் முடிச்சாச்சு. பட் ஃபீஸ் பேலன்ஸில் இவங்களுக்கும் அந்த அவருடைய மகள் ஃபீஸ் காலேஜ் அதிகமாக போட்டிருக்காங்க பிள்ளைக்கு. அதை கட்ட மாட்டேன்னு இவர் சொல்லும் பொழுது டிசி சர்டிஃபிகேட்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை செய்வதாக சொல்லப்படுகிறது. அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். அதுதான் இப்போ சப்ஜெக்ட். நண்பர்களே, சட்டம் என்ன சொல்லுகிறது இந்த பதிப்பில் நம்ம தொடர்ந்து பல சட்ட விஷயங்களையும் அரசியல் விஷயங்களையும் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த யூடியூப் சேனல்ல. சட்டமும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது தான். அதனால எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சட்டம் தெரிந்து கொள்வதனால் நமக்கு தைரியம் இருக்கும். அதே போல தவறு செய்யாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சட்டத்தை பொறுத்தவரையில் சட்டம் தெரியாது என்று நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. சட்டம் அதை அனுமதிக்காது. என்னுடைய நம்பர் 9841786197. எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க மெசேஜாகவும் போடலாம். ஃபோன் அடிச்சிங்கன்னா டைம் இருந்ததுன்னா எடுத்து சொல்லுவேன். இல்லைன்னா நானே கூட லைன்ல என்ன விஷயம் கேட்டு கூட சொல்லுவேன். ஸோ சட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் தான் இந்த பதிவு. சரி, சப்ஜெக்ட் போடுவோம். இப்போ எந்த மாதிரி பள்ளிகளிலோ அல்லது காலேஜ்லேயோ இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு டிசி கொடுக்காம இருக்கிறது, சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டேன், நீங்கள் மொத்தம் டிசியும் கொடுத்தா தான் நான் கொடுப்போம், இந்த டிசி சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவது சட்டப்படி சரியா என்றால் சட்டப்படி தவறு. அதாவது நீங்க போய் ஸ்கூல்ல படிக்கிறீங்க, காலேஜ்ல படிக்கிறீங்கன்னு, அது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. கான்ட்ராக்ட் அப்படின்னா நீங்க போய் ஃபீஸ் கட்டுறீங்க, அதுக்கு அவங்க உங்களுக்கு படிப்பை சொல்லி தருகிறாங்க. ஸோ அதுவும் ஒரு கான்ட்ராக்ட் தான். நீங்க அதுல ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி தான் கொடுத்துலாம் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் பார்த்தா அவர்கள், ஏன்னா கான்ட்ராக்ட்னும் போது ஸ்கூல்ல சேரும் போதெல்லாம் நீங்க 1வது சேர்றீங்கன்னா 10வது வரைக்கும் இவ்வளவுதான் ஃபீஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. அது சூழ்நிலைக்கு ஏற்று மாறுபடும். இப்போ நம்மளுடைய தமிழக அரசு ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டிலாம் வச்சு அதெல்லாம் தனியா போயிட்டு இருக்கு சட்டப்படி. ஆனா அந்த ஃபீஸ் ஃபிக்சேஷன் பிரகாரம் எல்லாரும் வாங்குறாங்களா அப்படின்னா உண்மையில் நடப்பதில்லை. அது ஏதாவது ஒரு சில பள்ளிகளில் தான் அந்த மாதிரி வாங்குறாங்க, ஒரு சில காலேஜில் தான் அந்த மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க. அரசாங்கம் நிர்ணயித்த கட்டணத்துக்கு மற்றெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஆனாலும் சப்போஸ் இந்த மாதிரி ஃபீஸ் டிஸ்பியூட் வந்தது, ஃபீஸ் கட்டலைன்னா எந்த பிள்ளைகளையும் வெளியில அனுப்புறதுக்கு சட்டப்படி எந்த ஒரு கல்வி நிறுவனத்திற்கும் அதிகாரம் கிடையாது. அதே போல இந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கட்டல, அதுல டிஸ்பியூட் இருக்குன்னா கல்வி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட மாணவர் மீது, சப்போஸ் மாணவர் மேஜரா இருந்தாருன்னா மாணவர் மீது, மாணவர் மைனரா இருந்தாருன்னா அவருடைய பெற்றோர்கள் மீது சிவில் வழக்கு தொடர்ந்து அது மூலியமா தான் அந்த ஃபீஸை கலெக்ட் பண்ண முடியும். இந்த டிசியை நிறுத்தி வைக்கிறது, அப்புறம் ஸ்கூலை விட்டு வெளியில அனுப்புறது, சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, இதெல்லாம் சட்டப்படி தவறு. அப்படி செய்தார்கள் என்றால் தாராளமாக அந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர் உயர் நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷனாக தாக்கல் செய்து பரிகாரத்தை பெறலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி செயல்களை செய்தால் அவர்கள் மீது சிவில் வழக்கு போட்டு நஷ்ட ஈடும் பெறலாம்.
அதே போல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது ரிட் பெட்டிஷனும் பண்ணலாம், சிவிலுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இந்த மாதிரியான சர்டிபிகேட்டை கொடுக்காம எடுத்து வச்சுக்கிறது அப்படின்றது வந்து கிரிமினல் குற்றத்திலும் வந்துடும். அப்போ ஒரு கல்வி நிறுவனம் மற்றவர்களுடைய சர்டிபிகேட்டை கொடுக்க மாட்டேன்றதோ இல்லை எடுத்து வச்சுக்கிட்டு தகராறு செய்வதோ கொடுக்காம இருப்பதோ அது சட்டப்படி குற்றம். அது சிவில் வழக்கிலும் வரும், கிரிமினல் வழக்கிலையும் வரும். அதே போல ரிட் பெட்டிஷன்ல போட்டு பரிகாரமும் கேட்கலாம். பரிகாரம்னா அந்த சர்டிபிகேட்லாம் எனக்கு கொடுங்க, இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் கொடுங்க, கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதற்கும் நிச்சயமாக வழிவகை உண்டு. இதுக்கு இப்போ பல தீர்ப்புகள்லாம் இருக்கு. நீங்க நெட்ல போய் பார்த்தாலும் தெரியும். நெட்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்ப்புகள் இது மாதிரி இது சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் தீர்ப்புகள்லாம் இருக்குது. நண்பர்களே, இது போல சுவாரஸ்யமான வழக்குகள் அது அப்புறம் விஷயங்களை நம்ம அடிக்கடி பேசுவோம். உங்களுக்கு வேற எதனா டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு டைம் இருக்கும்போது நான் பதிவை போடுகிறேன். உங்களுடைய இடம், அதாவது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்கள் ஃபோட்டோவோட போட்டிங்கன்னா கூட உங்கள் ஃபோட்டோவோட கூட பதிவுகளை போடுகிறேன். அந்த பதிவின் மூலம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு இப்போ நீங்கள் நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அதனால் இதை பதிவை போடுகிறேன். இந்த மாதிரி நிறைய நண்பர்களுக்கு அவர்களுக்கு சட்டம் சார்ந்த பிரச்சனைகள், சட்டம் சார்ந்த சந்தேகங்கள் இருக்கும். அது நீங்கள் கேட்கின்ற சந்தேகத்தை ஒத்ததாகவும் இருக்கலாம். அப்போ அவர்களுக்கும் பயன்படும் என்பதால் இதை எல்லோருக்குமே நான் வந்து பதிவிடுகிறேன். நீங்களும் உங்களுக்கு சந்தேகங்கள், எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நிச்சயமாக எனக்கு பதிவிடுங்கள். ஏ ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். என்னுடைய ஃபோன் நம்பர் 9841786197. நன்றி நண்பர்களே. மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறது சந்திக்கலாம்.